Hello everyone, இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ப்ராக்டிகலோட 5th எக்ஸசைஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அவுட்புட் டேபிள் இருக்க மாதிரி லைன் பை லைன் வருவோம். கொஷினில் கொடுத்த ஈக்குவேஷன் z is equal to 4 + 3i ஈக்குவேஷனை இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண அப்புறம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நம்ம ரியல் பார்ட் ஆர்பின்னு பேர் வச்சுக்கிறோம். ரியல் பார்ட் ஈக்குவல் டு ரியல் z கொடுக்கணும். நமக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் செட் அவுட்புட் டேபிளில் கேட்டிருக்காங்க. d1 வச்சுக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் ஜெட் கொடுத்தோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர் ரியல் பார்ட் ஆஃப் ஜி அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆர் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜி ஐபின்னு பேர் வச்சுக்கிறோம். அப்புறம் இமேஜின் பிராக்கெட் ஜெட் கொடுத்தோன்னா இமேஜினரி பார்ட் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் கேட்டிருக்காங்க. அது d2ன்னு பேர் வச்சுக்கிறோம். dt is equal to டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் கொடுத்தா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் கிடைக்கும். ஆர் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆர் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட் அவுட்புட் டேபிளில் மாடுலஸ் ஆஃப் ஜெட் கேட்டிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ஜெட் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் மாட் ஜெட்னு பேர் வச்சுக்கிறோம். மாட் ஜெட் ஈக்குவல் டு ஏபிஎஸ் பிராக்கெட் ஜெட். இப்படி நம்ம இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணால் நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஜெட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் அண்ட் ஜெட் பழைய இன்புட் பாக்ஸ் டேபிளில் இருக்கும். புது இதில் O is equal to 0,0 டிஸ்டன்ஸ் பிட்வீன் O அண்ட் செட்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம O equal to 0,0ன்னு டைப் பண்ணிக்கிறோம். ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் டேபிளில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் அண்ட் ஜெட் இருக்குது. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் O அண்ட் ஜெட். அதுக்கு செக்மெண்ட் டூவில் போய் செலக்ட் பண்ணோம். அப்புறம் அந்த கீயை ஓலையும் ஜெட்லேயும் டச் பண்ணோம்னா நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைன் பேர் எஃப்னு வரும். இல்லைனா வேறு ஏதோ லெட்டர்ஸில் வரும். அதை நம்ம ரீநேம் பண்ணிக்கிறோம் d3ன்னு. இல்லைனா நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட d3 கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் நம்ம ஃபைனலில் இதை ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பதிலாக நம்ம இதையே d3ன்னு ரீநேம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜெட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா நம்ம பேர் ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜெட்டுக்கு ஏஆர்ஜி ஜெட்னு வச்சுக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா ஆர்கியூமெண்ட் பிராக்கெட் ஜெட். ஆர்கியூமெண்ட் கொடுத்திங்கனாலே காமிக்கும். அதில் ஜெட் கொடுக்குறோம். பண்ணிங்கன்னா நமக்கு ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜெட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் டேபிளில் ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த செக்மெண்ட் ஜாயினிங் O அண்ட் ஜெட் இருக்குது. அதுக்கு ஆங்கிள் டூவில் எடுத்துக்கிறோம். ஆங்கிள் டூவில் எக்ஸ் ஆக்சிஸும் மேலே இருக்கிற OZ லைன் d3யும் எடுக்கிறோம். கொடுத்தோம்னா நமக்கு ஆங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட்டில் ஆர் த ஆர்கியூமெண்ட் அந்த ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் ஆஃப் ஜெட் கண்டுபிடிக்கிறோம். அது z1. z1 இஸ் ஈக்குவல் டு காஞ்சுகேட் ஜெட். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z1 கண்டுபிடிக்கிறோம். அதோட பேர் மாட் z1. ஃபார்முலா ஏபிஎஸ் ஆஃப் z1. அந்த ஃபார்முலா இன்புட் பாக்ஸில் போட்டோன்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் z1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டில் ஆர்கியூமெண்ட் ஆஃப் z1 கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பேர் வச்சுக்கிறது ஏஆர்ஜி z1. அதோட ஃபார்முலா ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட் ஏஆர்ஜி பிராக்கெட் z1. இந்த ஃபார்முலாவை இன்புட் பாக்ஸை டைப் பண்ணால் நமக்கு ஆர்கியூமெண்ட் ஆஃப் z1 கிடைக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட்டில் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாடுலஸ் ஆஃப் ஜெட் அண்ட் மாடுலஸ் ஆஃப் z1 கேட்டிருக்காங்க. அது ஈக்குவல் பிகாஸ் மாடுலஸ் z2 5 தான், மாடுலஸ் z1 5 தான். அதனால் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். அப்புறம் அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜெட் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஆஃப் z1 கேட்டிருக்காங்க. அது நாட் ஈக்குவல் பிகாஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜி 36.87 டிகிரி. இது ஆர்கியூமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் 36.87 டிகிரி. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிஃப்ளெக்ஷன் டூலை தொட்டு ரிஃப்ளெக்ட் எபோட் லைன் அந்த டூலை தொடுறோம். அந்த டூலை யூஸ் பண்ணி OZ லைனை தொட்டணும். எக்ஸ் ஆக்சிஸ் லைனை தொட்டோம்னா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஜெட் கிடைக்கும். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஜெட் Z டேஷ். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி ஜெட்டையும் Z டேஷையும் ஜாயின் பண்ணுறோம். செக்மெண்ட் டூலை தொட்டலாம். அப்புறம் Z டேஷை தொட்டோம்னா நமக்கு லைன் கிடைக்கும். இதை ஜாயின் பண்ண அப்புறம் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வேர்டில் பேஸ்ட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்தால் 5th எக்ஸசைஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.